நாளில நல்ல திருமணத்தை கத்த மக்கள் அதை பயன்படுத்துகிறோம். எந்த நாளில் விசேஷமாக தயவு செய்து பெண்கள் துறையில எல்லாரும் நின்று கை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த 10 நிமிஷம் ஒன்றும் பண்ண போறதில்லை. இது ஒரு நேரம் நீங்க இருந்தீங்க, பெண்களுக்காக நீங்க கூடி ஜெபிக்கணும். எல்லாருக்காகவும் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஹிருதயத்துல எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்து ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற காரியத்தை மாற்றலாம், அவர்களுக்கு இருக்கிற காரியத்தை மாற்றுவாங்க. இல்லையா? அதுக்காக நீங்க ஜெபிக்கணும். நம்ம எழுந்திருப்போம். இப்போது நம்முடைய சமூகத்துல இறுதியாய் அவருடைய சமூகத்தில் பெரிய காரியங்களை செய்கிறவர் உன்னதமானவரே, உயர்வானவரே, இல்லையா? எப்படியா கல்யாணம் பண்றேன் மற்றும் என்ன செய்ய தெரியல, எப்படி நடக்கும் தெரியல அப்படின்னாரு. ஆனா என்ன தெரியுமா, அவரு டெய்லி போட்டு ஜெபம் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு 2 காலத்தை தொடர்ந்து ஜெபம் பண்ணாரு. சொல்லும்போதுதான் சொல்றேன், ஆனா உங்க கல்யாணத்துல கர்த்தர் மீறி எடுத்துரும், உங்க கல்யாணத்துல கர்த்தர் மீறி எடுப்பார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அதே மாதிரி கர்த்தர் நாட்டில மிக அற்புதமா எல்லாவற்றையும் நடத்தினார். அதுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவன் குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாட்டில் கர்த்தர் அந்த குடும்பத்தில் 2 குடும்பத்தை பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் இப்பொழுது நமக்கு 2 பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. அவங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தம்பிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். இது தம்பி இங்க பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாங்க. இவங்க 2 பேரும் தம்பி அன்பு சூரியபுரத்துல சூரியபுரத்துல திருநெல்வேலி இருக்கும். அவங்க அப்பதான் பேசுறாரு, தம்பிக்கு நல்லா இருக்கணும் பாருங்கயா அப்படின்னு சொல்லி. சமீபத்துல தான் இருக்க மாட்டாரு அப்பா என்னோட அப்படிமா பேசினாரு. அப்போ அவங்க பார்த்தோம் எதுக்கு கோவில் செஞ்சுப்பா இந்த 2 பேருக்காக நம்ம நம்முடைய சபை உலக சபை எல்லாரையும் வாழ வைக்க வேண்டிய சபை. அதே மாதிரியா உயர்த்துகிற ஆசீர்வதிக்கிற சபையில நிறைய காரியங்களை செய்திருந்தார். பெரிய பெரிய சபையில் நடக்காத காரியத்தை செய்து கொண்டிருந்தார். அதனால 2 பிள்ளைகளுக்காக எல்லாருக்காக அன்புக்காகவும்
ஜெயிச்சது கடந்த 8 பிள்ளைகளை கத்த ஆஸ்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பிதாவே, 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு காரியத்தை பயன்படுத்துகிறோம். ஏற்றதான கதவை தந்து தேவனுடைய குடும்பங்களை எல்லாத்தையும் நடந்தபடியாக ஜெபிக்கிறோம். அதைகளை உடைத்து ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஒவ்வொரு ஜெபத்தை கேட்டு தந்த பெரிய காரியம் செய்கிறார். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் பார்த்து வருகிறோம். நாளையில விசேஷமாய் திருச்சபையில் வந்திருக்கிற ஒவ்வொரு கதாவே, சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், முதியோர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த நாட்டில் வரை தனிப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இந்த நாட்டில் விசேஷமாக அந்த சிலருடைய மகளுடைய திருமணத்தை நேர்த்தியாய் நடத்தி தருக்காய் நடு செலுத்துகிறோம். விசேஷமுடைய வார்த்தை கொடுத்து அந்த மகளுக்காய், குடும்பத்துக்காய், இதுக்கான நட்சத்திரக்காய் நடு செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை இந்த கருத்துக்களாய் கொடுத்து ஜெபிக்கிறோம். திருமணம் நடக்காத பிள்ளைகளை திருமண தடை உடைத்து போடும். கர்ப்பமில்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்ப்பத்தின் கட்டளிடும். இயேசுவின் நாமத்தை படிக்க முடியாத பிள்ளைகள் படிப்பின் நாமத்தை தந்து உயர்த்த முடியாது வார்த்தைகளை நிலைத்திருந்தார். கட்டளைக்குள்ளாய் காத்திருந்தார். நன்மை செய்தார். அந்தவரே அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உண்மையாக இருப்பார். அந்தவரே உண்மையாய் மேன்மைப்படுத்துகிற தெய்வம். அந்தவரே மேன்மைப்படுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். நாம் சேர்ந்து சொல்வோம். எல்லாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரி. எல்லாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல ஆமென். 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 அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கருணையின் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பிற்கும் சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு அவனுக்கு விசேஷமாய் இவர்கள் எல்லா பரிசுத்தவான்களும் இன்று சதா காலத்தில் இருக்கிறார்கள். ஆமென். ஆமென்.